பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு உரிய தேவ வார்த்தை வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். நல்லா கவனிங்க. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். உங்களுடைய இருதயமாகிய உங்கள் இருதயத்திலே கர்த்தர் தட்டி கொண்டு இருக்கிறார். உங்களுடைய இருதயமாகிய பலகையை நீங்கள் திறக்கும் பொழுது, உங்களுடைய இருதயத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அப்போ திறந்தால் அவனிடத்தில் நான் என்ன பிரவேசித்து, நம்முடைய இருதயமாகி அந்த பலகைக்குள்ளே அவர் பிரவேசித்து பாருங்கள், அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். போஜனம் பண்ணணுன்னா அந்த நம்ம சாப்பிடுகிற ஆகாரத்தை சொல்லவில்லை. அப்போ நல்ல ஒரு ஆவிக்குரிய மன்னாவை நம்மை நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். அப்போ கர்த்தர் நிறைவான நம்முடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே நிறைவாய் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். வாசப்படியிலிருந்து அவர் தட்டும் பொழுது ஒரு சத்தத்தை கேட்கணும், கதவை திறக்கணும், நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுக்கணும். இப்போ அவனிடத்தில் பிரவேசிப்பதற்கு, நம்முடைய தேவன் நம்மிடத்தில் பிரவேசிப்பதற்கு நம் இருதயத்தை திறந்து கொடுத்து நடத்த வேண்டும். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தின் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிற எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள செய்வேன். அல்லேலூயா. அப்போ நல்லா சொல்லுங்கள், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்து இருப்பது போல ஜெயம் கொள்ளுகிற எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தை என்னோடு கூட உட்காரும்படி அருளை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய சிங்காசனத்திலே நம்மை உட்கார வைத்து அழகு பார்த்து நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தகப்பனே மை துதிக்கிற சோத்திரம் கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிற சோத்திரம். நேற்றும் என்று மாறாத நல்ல தகப்பனோட பரிசுத்தமுள்ள கருத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி பொறுப்பாத்துங்க. தேவன் பொறுப்படுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.